டெலியூஷன்னா என்ன, இல்யூஷன்னா என்ன, ஹாலுசினேஷன்னா என்ன? மூணும் ஒரே வார்த்தை மாதிரி தானே இருக்குது. அப்போ மூணும் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. மூணும் வெவ்வேறு விஷயம், வெவ்வேறு விஷயத்தை இது டிஸ்கிரைப் பண்ணும். ஃபஸ்ட்டு இல்யூஷன்னா என்னன்னு பார்ப்போம். இல்யூஷன்னா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரியாலிட்டி. ஒரு கயிறை பார்த்து அது பாம்புனோ இல்லை காணல் நீர்னு சொல்லுவாங்க. தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும், பட் கிட்ட போய் பார்த்தா அது ஆக்சுவலாக மணலாக தான் இருக்கும். இது எல்லாமே தான் இல்யூஷன். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா இன்டர்பிரேட் பண்ணி பர்சீவ் பண்ணுறது. டெலியூஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ராங் ஃபால்ஸ் பிலீஃப். இப்போ எனக்கு சுத்தமாக சைக்காலஜி பற்றி என்னன்னே தெரியாது, ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நானே நம்பிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னா அதுதான் டெலியூஷன். நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் அந்த விஷயத்தில் எனக்கு எல்லாமே தெரியும்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. பாட்டே பாட தெரியாது, ஆனால் பாடுவேன், நான் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக்கே கம்போஸ் பண்ண தெரியாது, ஆனால் மியூசிக் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நான் தான் பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பிலீஃப் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் ஆக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃபே இருக்கும், என்னால் இது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு. அதுதான் டெலியூஷன். ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னென்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, ஃபால்ஸாக அவங்களா ஒரு ரியாலிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. சத்தம் கேட்குது, எங்கேயோ யாரோ பேசுகிற மாதிரி, எனக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் நிற்கிறாங்க, இப்போ இங்கே மேலேருந்து யாரோ பார்க்குறாங்க, மழை பெய்யுது, மழையே பெய்யாது, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் ஹாலுசினேஷன். ஸோ டெலியூஷன், ஹாலுசினேஷன், இல்யூஷன் மூணுமே வேறு அண்ட் மூணும் வேறு சிம்டம்ஸும் வரும். இன்னும் நிறையா சைக்காலஜி ரிலேட்டடாகவும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.